சுப்பிரமணிய அவர்கள் அன்புடன் வரவேற்கிறேன். சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சுன்னு தான் வந்தேன். திருமணம்னு வரும்போது நான் லவ் மேரேஜ் பண்ணேன். அது குடும்பத்துல எதிர்ப்பு. ஒய்ஃபை கட்டிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருந்துச்சு. வேலையை தேடி அலைஞ்சேன். 35 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அந்த டைம்ல வேலையை தேடி அலைஞ்சப்ப எனக்கு வந்து ஏஜ் ஃபார் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே எனக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. என் ஒய்ஃப் வந்து என் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேலையை தேடி அலையும் போது கொரோனாவெல்லாம் வந்து போச்சு. ஒய்ஃபை வச்சு காப்பாற்றுறதுக்கு வழி என்னன்னு பார்க்கும்போது வேலை இல்லை. கலவை எடுத்து கல் சுமந்தெல்லாம் நான் வந்து வேலை செஞ்சு என் ஒய்ஃபுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டிருக்கேன். செத்து போயிடலாமான்னு நினச்சிட்டேன். சென்டரில் சேர்ந்து படித்தா நீ வந்து பாஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் ஒய்ஃபு சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எல்லா சென்டரும் இருக்கும், எந்த சென்டரில் படித்தாலும் நீ படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். அதில் வந்து நல்ல சென்டர்னு பார்த்தா வெராண்டா ரேஸு. இந்த இடத்துல நான் வந்து சேர்ந்தப்போ எனக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு முத தெரிஞ்சது ஆனந்த் சார் தான். ஒரு ஃபைல் வந்து டாக்குமெண்ட் அனுப்பிட்டாங்கன்னு நான் ஓடி அவர்கிட்ட நிற்பேன். அவர்கிட்ட வந்து ஒவ்வொன்றத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு என்கரேஜ் பண்ணினே இருப்பார். அவங்க ஒவ்வொரு பாடம் நடத்தும் போது எனக்கு வந்து படிக்க தூண்டினே இருக்கும். சார் குரூப் 4ன்றதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, குரூப் 2 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தார். எப்போதுமே எனக்கு வந்து கேட்டுட்டு போவேன், சார் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. நம்பிக்கை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், எந்த உதவி வந்தாலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கூட கேட்டிருக்காரு. ட்ரெஷரி இருந்தது, அதோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது, செக்ரட்டரியேட் இருந்தது. வேலைக்கு போவோமான்னு நினச்ச இடத்துல நமக்கு ஒரு கிராமத்தில் இருந்து கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்த இடத்த விட்டு அந்த தலைமைச் செயலகத்தையே நம்ம வந்து பார்ப்போமான்னு கூட நான் நினச்சி பார்த்ததில்லை. ஆனால் அந்த கிராமத்திலேருந்து அந்த தலைமைச் செயலகத்தை நோக்கி நான் இன்றைக்கி போகிறேன். இது வந்து நான் மிகவும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு ஒன்று. தலைமை செயலகத்துக்கே நான் தலையில் போய் உட்கார போகிறேன்னா அது வெராண்டா ரேஸ். பெருமையாக சொல்லுவார். என் கிராமத்தில் வந்து இந்த வெற்றியை வந்து கிராமத்தில் ஒவ்வொரு நபர் காதலும் வீழ்ந்திருக்கு. அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க பேசுறது, தலைமைச் செயலகத்தில் வேலை கிடைக்கணும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த இடத்துக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, போகவே முடியாது, அந்த இடத்துக்கே போயிருக்கான்னு எல்லாருமே பேசுகிறாங்க. அதுக்கெல்லாமே காரணம் வெராண்டா ரேஸ். இடையில நீ சக்சஸ் பண்ணும்போது யார் உனக்கிட்ட கையில் நின்று உன்னை தூக்கி விடுறான்னு பார்க்கும்போது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, பல நாள் வந்து ஒரு பிள்ளைய அதை பாஸ் பண்ண வைக்க ஒவ்வொரு நாளும் ஹிண்ட் எடுத்து எப்படி நடத்தி அவங்க வந்து நம்ம இந்த சமூகத்தில் அவங்க ஒரு ஆளாக்க முடியுன்றது ஆசிரியர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ரிஸ்க் எடுத்து ஹிண்ட்ஸ் எடுக்கிறவங்க. டிஎன்பிசி ஆபீஸ்ல நான் வந்து நடந்து வந்து அந்த ரோட்டில் ஆர்டரோட நடந்து நான் வந்து அந்த இடத்துல நின்று நான் போட்டோ பிடிக்கும்போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். தோல்வி வரும், தோல்வி இல்லாத மனுஷன் கிடையாது. ஒரு முறை இல்லை என்றால் அடுத்த முறை வாய்ப்பு இருக்கு.